செல்வி, உனக்கு எல்லாமே நீ நினைச்ச மாதிரியே நடக்குது. நீ லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிக்க போற, அதுவும் 2 வீட்டோட சம்மதத்தோட. பொதுவா லவ் மேரேஜ்னாலே வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஆனா உன் கல்யாணம் தான் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா நடக்க போகுது. உன் வாழ்க்கை நல்ல ஹாப்பியா இருக்க போகுது. என்ன கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டியா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்கா. செல்வி, அண்ணி, இந்த நகையெல்லாம் உனக்கு தான். வளையல், இது எல்லாமே உனக்கு தான். வளையல், இது எல்லாமே உனக்கு தான். அண்ணி, இதெல்லாம் உங்களோட நகையாச்சே, எனக்கு வேண்டாம் அண்ணி, நீங்க வச்சுக்கோங்க. நான் கொடுத்தாலாம் நீ போட்டுக்க மாட்டியா? இப்ப நீ இதெல்லாம் போட்டுக்கல, அப்ப நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், பாத்துக்கோ. அது இல்ல அண்ணி. நீ எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? சக்தி, இந்த மல்லிப்பூவை எடுத்து செல்வி தலை நிறைய வச்சு விடு. மாப்பிள்ள செல்விய பார்த்ததும் அப்படியே சொக்கி போய் அங்கேயே விழுந்துடணும். போங்க அண்ணி. சக்தி, என் மேல உனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லையே? உன் மேல எனக்கு என்ன கோவம்? நிச்சயதார்த்தத்துக்கு அப்பாவும் வரல, அம்மாவும் வரல, தென்னரசு அண்ணனும் வரல. அவங்க வரலன்னா என்ன, நீ இருக்க, வேல் இருக்கான், அது போதும் எங்களுக்கு. இருந்தாலும் என் அப்பா அம்மா தென்னரசு அண்ணனும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்திருக்கணும். அவங்க வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் என் அப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா கட்சி மீட்டிங் இருக்கு, அது இதுன்னு காரணம் சொல்லி மழுப்பிட்டாக.